ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 30 நிமிஷம் இருந்தால் போதும், இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் அளவு நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பல் பூண்டை உளிச்சி எடுத்து வச்சுருக்கோம். கூடவே தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவு நம்ம எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், மிளகாய் தூள், பெருங்காயம், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கத்திரிக்காவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். புளி ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயை சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, நம்ம இன்றைக்கி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே வறுத்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கப்புறம் கூடவே நம்ம வச்சுருந்த சீரகத்தையும் சேர்த்துக்கலாம், சோம்பையும் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்த உடனே கூடவே நம்ம உரிச்சி எடுத்து வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம், பாதி அளவு மட்டும் சேர்த்துட்டு மீதி பாதியை அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. அதாவது வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கின எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சு. ஆறின உடனே இதை மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம். ஏன்னா புளி சேர்க்கறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு திரும்பவும் அதே கடாயை சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு அதில் தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துற ஆயிலுமே தேங்காய் எண்ணெய் தான். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீல வாக்கில் 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இது போல் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அப்படியே வெந்து வரும். அதாவது சிம்மில் வச்சுருங்க. அந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா கருக ஆரம்பிச்சிரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை எடுத்துகிட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இது போல் நல்லா கலந்து விட்டு, இப்போ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுருங்க. திரும்பவும் அதே எண்ணெயில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணியும் சேர்க்கலாம், இது போல் முழுசாகவும் சேர்க்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். முழுசாக சேர்க்கும் பொழுது குழம்புல பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அப்படியே சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் கலந்து ஊற்றிடுங்க. கலந்து ஊற்றுனதுக்கப்புறமா இதை ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
அதாவது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு மீடியமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துருக்கோம். ஏன்னா இந்த உரப்பு புளி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் சேர்த்தா தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. இந்த எண்ணெய் கத்திரிக்காவை சாதத்து கூட, தோசை, இட்லி இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டவ்வில் சமைக்கும்போது லவ்வோடு சமைச்சோம்னா சுமாரான சமையலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.